குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மலையாள ஃபீல்டில் நைட்டு ஒரு தப்பு நடந்ததுன்னா மறுநாள் லொக்கேஷனில் இருந்தாங்க தெரிஞ்சிடும். கிரெயின் ஆப்ரேட்டர்லேருந்து சில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் தெரிஞ்சிடும். தமிழில் அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. பிஎஸ்சி படிச்சிருக்காங்க அதுக்குலாம் இங்கே நம்ம ஆளுங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு தான், அதுக்கப்புறம் தான் லொக்கேஷன். இந்த பரதன் சாருக்கு, இந்த பத்மராஜன், ஸ்கிரிப்ட் ரைட்டராக வந்து லோகிதாஸ், இவங்களுக்கெல்லாம் நிறைய. கொச்சின்றது வந்து இப்போ மாதிரி ஒரு கேம்பிளிங் பிளேஸ் மாதிரி மாறிட்டு வருது. இந்த சினிமா விடுங்க, ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்க பொண்ணோ இல்லை தனியாக வேலைக்கு போய் தங்கியிருக்க பொண்ணுங்களுக்கு கூட இப்போ டிவி சீரியல்லாம் வருது இல்லை, அந்த டெய்லி சோப்லாம், பெரிய பெரிய மெகா சீரியல்லாம், அது உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அது நடித்த பொண்ணானு இப்போ மலையாள சினிமா ஒர்க் பண்ண அதே மாதிரி நீங்கள் தமிழ் சினிமா ஃபீல்டையும் ஒர்க் பண்ணிக்கிங்க. தமிழ் சினி ஃபீல்டு எப்படி சார் மலையாள சினி ஃபீல்டு கம்பேர் பண்ணுறது? அவங்க வந்து கொஞ்சமாவது கார்பன் பேப்பர் மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவானுங்க. நைட்டு ஒரு மேட்டர் நடந்ததுன்னா மறுநாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் சொல்லிடுவானுங்க வந்து இவனுங்க சொல்லவே மாட்டானுங்க. தமிழில் கண்டினியூ பண்ணுவானுங்க. அப்படியே ஒரு விஷயம் வெளியே தெரியாது. அந்த மாதிரி பயங்கரமான இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க இவங்க. மலையாள ஃபீல்டில் நைட்டு ஒரு தப்பு நடந்ததுன்னா மறுநாள் லொக்கேஷனில் இருந்தாங்க தெரிஞ்சிடும். நீ நடந்தது அப்படின்னு. கிரெயின் ஆப்ரேட்டர்லேருந்து சில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் தெரிஞ்சிடும். தமிழில் அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. பிஎஸ்சி படிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் இங்கே நம்ம ஆளுங்களாம். க்ளீனாக பண்ணுவாங்க. வெளியே தெரியாது. உங்கள் அனுபவத்தில் ஏதாவது நடந்திருக்காங்க பாரு? இன்னும் இருக்காங்க சார், நல்ல ஃபேமஸாக இருக்காங்க அவங்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து மைக்கு பிடிச்சிட்டு ஒரு ஒழுக்கத்தை பற்றி பேசும்போது தான் நமக்கு ஒரு பயங்கர கோபமாக வரும். எக்ஸ்ட்ரா ஒரு குவார்டர் அடிக்க வேண்டியதாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேட்டு என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான், இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு. என்ன இன்ஸ்டண்ட்டாக ஒரு கவிதையை சொல்கிற ஒரு ஆள் இருக்கார். இன்ஸ்டண்ட்டாக அது பெண்களை பொக்கி வச்சு பேசுவார். பெண்கள்னால் அவருக்கு அப்படியே ஏற்றி தேவி தரிசனம் பார்க்குறது அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்கார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். இந்த மாதிரி இயக்குனருங்க இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது நடிகர்கள் இதை வருது. அதான் என்ன இவனால் தான் என் குடும்பம் பிரிஞ்சுது, அவனால் தான் உங்களுக்கு பார்க்குறீங்களா நியூஸில் வருது. அப்படியே இங்கே இல்லையான்னு கேட்குறீங்க. இங்கே கன்ஃபார்மாக இருக்குது சார். நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா எங்கள் அப்பா கூட போயிடுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். நிறைய பசங்க இருக்கிறனால வீட்டில் என்ன விட முடியலங்க. அப்போலாம் நான் வந்து சின்ன வயசு தானே, எங்கள் அப்பா மேக்கப் போட பார்த்துட்டு இருக்கணும். ஜெமினி கணேசன் சார்லாம் வந்து இந்த விஷயத்தில் தான் பயங்கர வீக். அந்த காலத்துலேருந்தே இருக்குது சார் இந்த பிரச்சனை. இப்போ பாருங்களேன், நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபோட்டோகிராஃபர் வச்சு தான் படம் ஆரம்பிப்பாங்க. மேக்கப் மேன் ஃபோட்டோகிராஃபர் தான் முக்கியம். ஆமாம், நடிகர்கள் நடிக்க வரவங்களுக்கும் அவங்க தான் முக்கியம். இவர் நல்லா மேக்கப் போடணும், இவர் நல்லா போட்டு இதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளை போய் சொல்லிட்டா அப்படின்னா சில மேக்கப் மேன் சொன்னவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. சொல்லாத எங்கள் அப்பா மாதிரி ஆளுங்களாம் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க. அவ்வளோ மேட்டர் இப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா வந்து எங்களை சினிமா ஃபீல்டுக்கு போகவே கூடாதுன்னு தடுத்து வச்சுருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்தாச்சு. அப்போ அந்த மைண்டே ஓடும் எங்களுக்கு. இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா, ஏதாவது நம்ம கிட்டே சொன்னாங்கன்னா அப்படியே சீப்போன்ட்டு வந்துடும். ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து முதல்ல மேக்கப் மேன் தான் வந்து நடிகளை கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், மேக்கப் மேனுக்கிட்ட தான் அந்த பவரே இருக்கும். அந்த மேக்கப் மேனை தான் கார்னர் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர். அது மாதிரி ஃபோட்டோகிராஃபர் வந்து கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருப்பார். எல்லா ப்ரொடியூசர்லேருந்து எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப மரியாதையாக வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இதனால் சண்டைகள் எதாவது நடக்குமா? பயங்கர சண்டையெல்லாம் நடந்தது. ஏகப்பட்ட சண்டையாக நடந்தது. எங்கள் அப்பா அடிக்கிறதுக்குலாம் ஆள் தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. சூளைமேட்டில் நாங்கள் இருக்கும்போது பண்ண முடியுமா முடியாத அந்த வேலையை அப்படின்னு கேட்டுலாம் வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அந்த படத்தையெல்லாம் விட்டுட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு நெய்வேலியெல்லாம் போயிருக்காரு. குடும்பத்தோடு ஒரு 10 நாள் கழிஞ்சு வரலாண்டா அப்படின்னு. அது மாதிரிலாம் வந்திருக்காங்க நிறைய பேர். அப்போ யார் படத்துலாம் பண்ணியிருக்காரு சார்? அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் படம், அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி. எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் பண்ண வேறு, சிவாஜி சாருக்கு ரங்கசாமின்னு அவர் பருப்பு. இது அப்புறம் எங்கள் அப்பா அவங்க படம்லாம் கம்பெனி பண்ணுவார், ப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம், கேஆர் விஜயா மேடம் இப்போ இருக்காங்கல்ல, அவங்கள முதல்ல சந்திரிகா சோப் ஆடுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் மேக்கப் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தாழம்பூன்னு ஒரு படத்தில் அவங்க கமிட் ஆனாங்க. எம்ஜிஆர் படத்தில் கமிட் ஆனாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனது வந்து கற்பகம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். அதான் ரிலீஸ் ஆச்சு. அது எங்கள் அப்பா சொல்லலை, அவங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வல்சலான்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு படத்தில் நடிக்க வந்தப்போ அவங்க தான் அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணார், இருந்தேன் சின்ன வயசில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு. அவங்களும் அந்த வல்சலாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப த்ரெட்டன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது கேஆர் விஜயா தங்கச்சின்னு அவங்கள விட்டுலாம் வைக்கல. அங்கே மலையாள படத்தில் அவங்கள ரொம்ப தூங்க விட மாட்டாங்க. அது அவங்க அழுதுருக்காங்க என்கிட்ட. என்னடா இவ்வளோ வயசாவது இப்பவும் விட மாட்டாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எதுக்கு நடிக்க வரீங்க போங்கன்ட்டுருவாங்க. அந்த மாதிரி மகாராணி ஹோட்டல் காலிக்கட்டில் அவங்க என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க,
ஆனால் இப்பவும் இப்படி இருக்கானுங்க, நைட்டு தூங்க விட மாட்டாங்க, வயசான காலத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹீரோ அவங்கள வேறு சார், மற்றபடி தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. இப்போ டேரக்டர்ஸே வந்து இப்போ நீங்கள் பரதன் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ் சினி ஃபீல்டு யாரும் அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க இப்போ இல்லை சார். அவங்கலாம் இப்போ என்னென்னா மலையாளத்துலேயே வந்து தமிழ் படம் பண்ணவர் தான் நம்ம ஐவி சசி சார்லாம். அவர்லாம் ரொம்ப இந்த விஷயத்துல தான் ரொம்ப மோசமான ஒரு, அது ஊருக்கே தெரியும். அவங்க ஒய்ஃப்லாம் அங்கே தான் இருக்காங்க, சீமா சேச்சிலாம் இருக்காங்க. ஐவி சசி சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு தான், அதுக்கப்புறம் தான் லொக்கேஷன். அவர்லாம் வந்து நிறைய சாபங்கள் இருக்குது சார். இந்த பரதன் சாருக்கு, இந்த பத்மராஜன், ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து லோகிதாஸ், இவங்களுக்கெல்லாம் நிறைய சாபம், பொம்பளைங்க சாபங்கள் இருக்குது. சான்ஸ் கொடுக்குறேன்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சான்ஸ் கொடுக்காம அமைச்சு சூசைட் பண்ண பொண்ணுங்களாம் இருக்காங்க. வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லாமல் அனுப்பி அதெல்லாம் எப்படி சமைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க எப்படி பழிவாங்க போடுவாங்க சார்? இப்போ வந்து நைட் கோஆப்ரேட் பண்ணலக்கு அடுத்த ஷார்ட்ஸ். ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க சீன் கட்டாகும், பிடிக்கலன்னா ஊரை விட்டு ஓடிடுவாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி அவங்கள வந்து அவமானப்படுத்துறது, லொக்கேஷனில் வச்சு திட்டுறது. உனக்கெல்லாம் எங்கே அவங்க ஆல்ரெடி நடித்து நல்லா தான் வந்து பார்த்துருப்போம். அப்படி அவங்க ஒரு பொண்ணை வந்து ஒரு 10 பேர் முன்னாடி 10 பேரில் ஒரு 25-30 பேர் முன்னாடி திட்டிகிட்டே இருந்தால் அது என்ன சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த லொக்கேஷனில் அவளுக்கு அந்த அந்த பர்ஃபார்ம் பண்ணுறதும் போயிடும். ஒன் மோர் கேட்க இவர் வீட்டு துட்டு இல்லை, ப்ரொடியூசருக்கு பாவம் வீடை விற்றுட்டு வந்திருப்பான். அவனும் இதுக்காக தான் வெயிட்டிங், இந்த அம்மாவுக்காக தான் அவனும் வெயிட்டிங்கில் இருப்பான். அது போட்டு அந்த பொண்ணை திட்டி நல்லா சரி வரலன்னு வெக்ஸ் ஆகிடும். அது சரி, இப்படி காம்ப்ரமைஸ் ஆனால் தான் குடும்ப சூழ்நிலை அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா இவனுங்கிட்ட போய் படுகிறது. அதுக்கப்புறம் எப்படி அந்த சாபம் இருக்கும்ல, ஆண்டவன் எப்படி காட்டுவானு இவனுங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இவனுங்களுக்கு பிறந்ததை எதாவது பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இவனுங்களுக்கு பிறந்தது இல்லை, அதுங்களை காலி பண்ணுறாரு, நீங்கள் உட்காந்து அனுபவி அதை பாருன்னு. நிறைய சாபம் இருக்குது சார், நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் இருக்கு. அதனால் இந்த இவர் பெரிய பெரிய மோகன்லாலை பற்றிலாம் யாரும் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு சார். அதெல்லாம் ஏன்னா அவரை பற்றி நான் கான்சென்ட்டாக சொல்கிறேன். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். நான் சொல்கிறது அவர் பிகினிங்லேருந்தே சொல்கிறேன். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். அவர் போய் உனக்கு சான்ஸ் தரேன் வா, இந்த ரொம்ப நாக்கில் நரம்புலாம் பேசுகிறாங்க. அவர் அதெல்லாம் அந்த மேட்ரே, அந்த சப்ஜெக்டே அங்கே கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட் வேறு, இந்த டிபார்ட்மெண்ட் வேறு. அவர் சும்மா இவங்க அவரை இழுத்து விடணுன்றதா பண்ணுறது. இப்போ திலீப் சிவனேன்னு இருந்தாப்புல ஒரு சின்ன ஒரு நேரம் சரியில்லையோ இல்லை பழக்க வழக்கங்கள் மாறிச்சோன்னு தெரில, அதில் பிரச்சனையானது. அது பர்சனல் மேட்டர், அதே பெரிய பிரச்சனையாக்கி ஊதி கிளப்புன்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த 15 பேரில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. திலீப்போட சாபம் தான். அவன் ஏதோ தெரியாதனமாக ஏதோ ஒரு கும்பலோடு சேர்ந்துட்டு ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒன்று ஆகி அது மாட்டி 90 நாள் ஜெயிலில் இருந்து வந்து அவனை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ எல்லாம் பண்ணி, அவன் இப்போ தலை தூக்குற நேரத்துலேயும் அவனை உருப்பிட விடாமல் பண்ணி காற்றை ஊதி பெலூனை பெருசு பண்ணி அவன் இப்போ மெட்ராஸுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டான். அவன் சாபம் தான் இதெல்லாம். அவரை மாட்டி விட்டவங்க தான் இப்போ நிறைய. ஆமாம், அந்த 15 பேரில் மாட்டி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஊதி கலப்பினவங்க, இல்லாதது சொல்லி அவனை அவமானப்படுத்தணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு நான் அவரையும் நல்லவராக நம்ம காட்ட முடியாது இல்லையா? இல்லை, அவர் நல்லவர் சார். நான் சொல்கிறேங்க, நல்லவரானா எதுக்கு சார் நடிக்க வரான்? கடவுள் ஆகிட்டு போகிறோம் சார். சரி, நல்லவங்களுக்கு என்ன வேலை சினிமாவில்? அது கிடையாது. விஜயஸ்ரீன்னு ஒரு நடிகை இறந்துட்டாங்க, அது காரணம் ஒரு பெரிய டைரக்டரு. அதே மாதிரி லக்ஷ்மி ஸ்ரீ ஒரு நடிகை சூசைட் பண்ணிட்டாங்க, அதுக்கு காரணம் மெரிலாண்டு சுப்பிரமணியம் பிள்ளை. அவர் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவரும் தூக்க மாட்டிக்கிட்டாரு. இவங்க பர்சனல் மேட்டரில் என்ன நடக்குது? இந்த பொம்பளை அந்த ஆள் பேரை சொல்லிட்டு செத்துச்சு இந்த நடிகை. இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் மெரிலாண்ட் ஸ்டுடியோலேயே தூக்குப்பட்டு செத்துட்டாரு மெரிலாண்ட் சுப்பிரமணியம் பிள்ளை. இந்த மாதிரி நிறைய இருக்குது கதைங்க. பராபட் ஜெயலட்சுமி, சோபா, எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால இப்போ திலீப் வந்து பயங்கர தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஏதோ கோத்து விட்டது சார், பாவம். இன்னொன்று, ஒரு டெரரிஸ்ட் இந்த சொல்கிறாங்களே ஐபி, அவங்க கூட பாவம் கம்மியாக தான் போயிருப்பாங்க. அடுத்த நாட்டில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு போவாங்க, உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு முன்னாடி டோட்டல் கேரளா போலீஸே சுற்றி இருந்தது. ஒரு பொம்பளை மேட்ருக்கு இவனுக்கு பயங்கர ஸ்கிரிப்ட் எழுதி சுற்றி தான் பிடிச்சாங்க. சுற்று போட்டு தான் அவனை பிடிச்சது சார், புரியுதுங்களா? அவன் ஃபோனை ட்ராப் பண்ணி அவனை பிடிக்கணும்னு பிடிச்சது தான் அது. அவன் பண்ணாத கேரக்டர் கிடையாது, அவன் பண்ணாத கெட்டப்பும் கிடையாது. அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கிறதுனால அவன் பர்சனல் மேட்டரை பூந்து அதை ஒரு கோத்து பண்ணி லாக் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க டபால். இதே மாதிரி பிரச்சனைகள் தமிழ் சினிமா ஃபீல்டில் வெடிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது, நிறைய நடக்குது சார். அதான் அந்த நடிகரால் என் ஒய்ஃப் விட்டு போயிடுச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவன் அதே நடிகரால் இன்னொரு ஒய்ஃப் விட்டு போயிடுச்சு. இப்படி இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சுற்றுறானுங்க. இவனுங்க எப்படி பிஸியாக தான் இருக்கானுங்க. அப்போ இதுக்கு மேலும் டைம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. இருக்குங்க பிஸியாக பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, இதுக்கு டைம் ஒதுக்குறாங்க. நல்ல ஒரு டேரக்டர் எவ்வளோ பேர் நான் பாவம் கதையை வச்சுட்டு அலையிறாங்க.
அவங்கள கூப்பிட்டு கதையை கேட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீயும் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் உள்ளே சேர்க்கவே மாட்டானுங்க. இவங்களை பார்க்க திருப்பதி பெருமாளை கூட நீங்கள் பார்த்துடலாம். இவனுங்களை பார்க்கறதுனா அவ்வளோ கஷ்டம். அப்படியே வாசலில் நிற்கணும். இவனுங்க அப்படி நின்று தான் வந்திருப்பானுங்க. ஆனால் வந்த பிறகு இவங்க பண்ணுற சேட்டை இருக்கு, பயங்கரமாக சேட்டை. யார் சொல்கிறது? ஒருத்தர் அன்றைக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜிலாம் வந்து கதை கொண்டு வரவொன்னு மதித்தாங்க. உட்கார வச்சு ஃபுல்லாக கேட்டு அவனை ஊக்கப்படுத்தி இடையில எதாவது மாற்றணும்னா மாற்றி கீத்திலாம் பண்ணாங்க. இப்போ எங்கே கதை கேட்குறானுங்க? கதை ஆசிரியர் எந்த லொக்கேஷனாலும் வந்து நீ பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் எப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டுக்கு தான் வேல்யூ. லொக்கேஷனில் இருப்பாங்க. அவங்க எழுதி கொடுத்தது நீங்கள் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாற்றினா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எம்டி வாசுதேவன் நாயர்லாம் இருக்கார்ல, அவர் கதையை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா கோக்கவே முடியாது எடிட்டிங்கில். கதை விட்டு போயிடும், வெளியே போயிடும், தேட்டரை விட்டு வெளியே போயிடும். அந்தமாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் அங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ ரஞ்சித்லாம் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் இப்போ மாட்டிருக்கிறதுல அவர்லாம் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் படம்லாம் விரும்பி பிளாக்னு ஒரு படம் பாருங்கள், மம்முட்டி தான். அதுக்கு அந்த ஸ்ரேயா ரெட்டியெல்லாம் நான் தான் ஃபோட்டோ எடுத்தேங்க. அவர் ரொம்ப நைஸ் டைப். ஆனால் அதிர்ச்சியாக இருக்குது, இவரு இப்படியா அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கான்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உள்ள அரசியல் வச்சு தான் விளையாடுறாங்க. இப்போது ரஞ்சித் யார்? ஆளுங்கட்சியில் இருக்க பெரிய ஆளோட பையன்தான். முகேஷ், கணேஷ், இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்கட்சி ஆளுங்க தான். மம்முட்டி மாதர் கூட ஆளுங்கட்சி ஆதரவான அது ஆதரவான ஆளு. பட் அவர் இதில் அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டார், எதாவது எனக்கு கேட்காதீங்க அப்படின்ட்டார். சுரேஷ் கோபி சொல்லிட்டார், வேறு ஏதாவது ஆஃபீஸை பற்றி கேளுங்க, கட்சியை பற்றி கேளுங்க. இதெல்லாம் எந்த கட்சி இதை இவ்வளோ பெருசாக கலப்புதுன்றீங்க? யாருன்னு என்னத்தை சொல்கிறது சார்? எந்த கட்சின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் தான் பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது உள்ளுக்குள்ளார சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்ல, அது கன்ஃபார்மாக இருக்கும். எல்லாமே இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு குரூப் இது பண்ணவே முடியாது சார். ஆனால் இந்த கமிட்டி அமைச்சது வந்து ஹேமா கமிட்டி அமைச்சது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி அது. ஆமாம், அதை போய் விட்டாங்க, அது அப்படியே கண்டுக்காம விட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு எர்ணாகுளம் கொச்சின்றது வந்து இப்போ மாதிரி ஒரு கேம்பிளிங் பிளேஸ் மாதிரி மாறிட்டு வருது. அங்கே ஒரு தனிப்பட்ட இந்த சினிமா விடுங்க, ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்க பொண்ணோ இல்லை தனியாக வேலைக்கு போய் தங்கியிருக்க பொண்ணுங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நான் 2-3 பேர் சொன்னாங்க எனக்கு. ஐயோ எர்ணாகுளமா சேஃப் இல்லை அப்படின்றாங்க. பெங்களூர்னா சேஃபு, எர்ணாகுளம் சேஃப் இல்லை. ஏன்னா இது மாஃபியா கிட்ட மாட்டின மாதிரி இருக்குது அந்த அந்த இடம் மட்டும். கொச்சின் நகரம், கொச்சின் இது ட்ரக்ஸு, சிந்தடிக் இது மாதிரி. மலையாளம் டு தமிழ் சினி ஃபீல்டில் ட்ரக்ஸ் அபியூஸ் எப்படி? மலையாளத்தில் கொஞ்சம் அதிகம் சார், அந்த காலத்துலேருந்து அதிகம் சார். பரத் சார்லாம் ஓப்பனாக நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அவருக்கு. எம்ஜிஆர் நகர்லேருந்து 6 ரூபா ஒரு பொட்டலம் 4 சிகரெட்டில் போடலாம். நான் தான் வாங்கிட்டு வந்து பிரித்து கலந்து கொடுப்பேன். அவர் இல்லாதனால சொல்ல, அவர் பையன்லாம் இருக்கான், நான் செஞ்சதை சொல்கிறேன். அவள் தான் டே துறை மூடு வரணும்டா அப்படின்னு. அப்படின்னா இது வேணும்னு அர்த்தம். நான் போயிட்டு பண்ணி என் கையே கருப்பாயிடுச்சு, கொண்டாந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே வைப்பார். அவருக்கு அந்த அதில் அதான் சீக்கிரமாக இறதுக்கு காரணமே அந்த ட்ரிங்க்ஸும். சோறு சாப்பிட மாட்டார். இப்போ எப்படி சார்? ரெண்டு சினி ஃபீல்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறத வச்சு நான் இது இப்போ டோட்டலாக வந்துட்டு இப்போ டெக்னீஷியன்லாம் மரியாதையே கிடையாது சார். எவ்வளோ பெரிய கேமராமேன் கூட இப்போ பைசாக்கு வேண்டி தான் வேலை செய்கிறாங்க. ஒன்றும் பெருசாக மரியாதை, ஃபோட்டோகிராஃபர், மேக்கப் பண்ணலாம் சுத்தமாக மரியாதையே கிடையாது. எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இப்போ ஏதோ வராங்க, எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க, 3 நாள் காணாமல் போயிடுது படம். அதனால யார் வேணாலும் படம் எடுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கார்பரேட் உள்ள வந்து ஒரு காரணமாக இருக்கும். கன்ஃபார்ம் அதான். கார்பரேட் என்றைக்கு சினிமாக்குள்ளே வந்ததோ அன்றைக்கி வந்து மேனேஜரு, ப்ரொடியூசரு, டைரக்டரு, இல்லை ஒரு கோ ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு லைன் ப்ரொடியூசர் இருப்பார். இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது ப்ராஜெக்ட் என்ன மாதிரி பண்ணணும். இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பண்ணணும் உள்ள கார்பரேட்டில், புரியுதுங்களா? அது ஒவ்வொரு டேபிளாக நீங்கள் பாஸ் பண்ணி, இப்போ டிவி சீரியல்லாம் வருது இல்லை, அந்த டெய்லி சோப்லாம், ஆமாம், பெரிய பெரிய மெகா சீரியல்லாம், அது உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. மீ2 பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது நடித்த பொண்ணு அனுப்புணுவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் கண்ணில் பார்த்தது, நான் அனுபவிச்சது. யாரோ சொன்னது கேட்டலாம் நான் சொல்லவே இல்லை. அந்த திலீப் மேட்டர்லேயே நான் வந்து கொஞ்சம் டென்ஷனாக வளர விட மாட்டேங்க சார். அதுக்குன்னு ஒரு கேங்க் வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நல்ல படமாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஷோவில் உள்ளே பூந்து கூவுறது, ஊன்னு கூவி ஒரு டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன்னா அந்த படம் தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் பண்ணுறதுக்குலாம் ஆள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தமிழ் சினி ஃபீல்டில் கிடையாது. இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே அப்படி இல்லை. மேலோட்டம் அவங்களும் ரொம்ப ஒத்துமையாக இருக்க மாதிரி தமிழ். நம்ம அங்கே கூட உட்காந்தே, உங்கள் கூட உட்காந்தே எல்லா சரக்கர்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு பக்கத்து ரூமில் போயிட்டு உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி ஒரே வண்டியில் ட்ராவல் பண்ணுவாங்க, என்ன மாதிரி குடிக்கிறான் அந்த துரை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு மேக்கப் மேன் இருந்தார், அவர் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு வந்தோடனே அவர் பேர் சொல்லிடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுதேவன் அவர் பேர், நல்ல டாப் மோஸ்ட் மேக்கப் மேன். அப்போ நான் கேட்பேன், சுதேவன் என்ன எங்கள் கூட கலந்து சாப்பிட மாட்டீங்களா? துரை உனக்கு இப்போ தெரியாது, நான் ஏன் கதவை பூட்டிட்டு பீர் சாப்பிட்டு தூங்கிடுறேன்னு. கொஞ்ச நாள் கழிச்சதுன்னு அவங்க சொன்னது உண்மைதான்.
அவர் என்ன சொல்கிறார், நீ ரூமில் சேர்த்து வச்சு ஏதாவது நீ டைலாக் அடிச்சிட்டு இருந்தா அப்படியே போய் அங்கே சொல்லிடுவானுங்க. எங்கே உனக்கு பிரேக் பண்ணணுமோ அங்கே பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு கேரளா மலையாள படத்தில் நிறைய இருக்குது. மலையாளத்துக்காரங்களே சொல்லுவாங்களே என்கிட்ட, கூடயே இருப்பானுங்க, நம்மளை கவுத்து விட்டுருவானுங்க. தேவர் மகளை நீங்கள் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபாக பண்ணியாட்டிருக்கீங்க. அந்த மாதிரி படங்களில் வந்து பெருசாக ஒன்றும் நடக்காது இல்லையா? அதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடையாது. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் இல்லை சார். இது மாதிரிலாம் சிலித்தனெல்லாம் அங்கே தான் ஒரு பாதி கோடம்பாக்குமே அந்த ஊரில் படப்படல. அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன படங்களில் தான். ஆமாம், சின்ன படங்கள். இதுக்குன்னு சில குரூப்புங்க இருக்காங்க சார். பாவம் அமெரிக்காவில் இருந்தோ துபாயில் இருந்தோ ஏதாவது சம்பாதிச்சு வச்ச காசை போட்டு எடுக்கிறேன்னு வந்துடுவாங்க. ஆரம்ப காலத்தில் அவன் ஏதோ ஒரு தப்பான ஐடியாவில் வந்துட்டு மாட்டிவான். அப்புறம் வெளியே போக முடியாது அவனால். நண்பர் தான் பொள்ளாச்சியில் இருக்கார். சொத்து பிரித்து கொடுத்துருக்காங்க, நீ சினிமாவுக்கு போகிறதுனா சொத்து பிரித்து எடுத்துன்னு போ, சரி எங்கள் ஷேருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரூபா 1 crore கொடுத்துருக்காரு. இவர் 50 ரூபா பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு 50 ரூபா எடுத்துட்டு கோடம்போத்து வந்துட்டார். எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான்னு கொஞ்சம் அவர் அதில் வீக்கு. அதை இவன் யூஸ் பண்ணிட்டான், யூட்டிலைஸ் பண்ணிட்டானுங்க. படம்லாம் எடுத்தாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லை. அந்த டயத்தில் என்ன மீட் பண்ணுறாரு, நான் படம் எடுத்திருக்கேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் காசு இல்லை அப்படின்ட்டு. என்ன கதை உங்கள் கதை, அது படத்தை போட்டு காட்டுங்கன்னா அது சாதாரண இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிற வீடியோ கேமரா இல்லை, அதை வச்சு எடுத்துருக்காங்க. ஆனால் 55 லட்ச ரூபா செலவு வச்சுன்றாரு. ஆயிருக்காதே சார், இது சார் இந்த கேமரா வெளியே 70,000 ரூபா 60,000 ரூபா சார் இது வச்சு எடுத்துருக்கீங்க இதுலன்னு சார். அப்புறம் ஒரு கதை சொன்னார் பாருங்க. இவரை ஒருத்தன் கூட்டம் வந்து ஏமாத்த நல்ல டேரக்டர்னு சொல்லிட்டு அவன் பொம்பளையை காட்டி ஏமாத்திருக்கான். இவர் கடைசியாக எல்லாம் காலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண சாண்ட்ரோ கார் ஒன்று வச்சுருக்காரு, அதை விற்று பண்ணுங்கன்னு இருக்காரு. அந்த கார் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். இவன் போகாது 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் போகும்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் சரி எடுத்துன்னு போகணுன்னு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த அளவு இன்னும் முடியாமல் ஊருக்கு போயிட்டு ஒரு 4-5 மாதம் கழிச்சு வந்திருக்கான். சரி நம்ம டேரக்டரை பார்ப்போம், ஏதாவது காசு பணம் தான் வாங்கிட்டு போவோம், ஒரு 1000-2000 ரூபா செலவுக்கு இல்லையே சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க ரெட் ஹில்ஸில். இந்த ஆள் போயிருக்காரு. போனால் அன்றைக்கி குடிசை வீடாக இருந்தது, தளம் போட்டிருக்கு. இந்த கார் அங்கே நிற்கிது. இந்த ஆளோட கார் அங்கே நிற்கிது சார். வாழ்க்கையை வெறுத்து போய் ரிட்டர்ன் வந்துட்டார். இப்படி நடக்குது நிறைய கோடம்பாத்தில் நிறைய இடத்துல நடக்குது. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஏமாந்து போனவங்க. இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை பார்த்து மிக்க நன்றி சார்.